19 அதிகாரம் 1-2 வாசிங்களேன். அவர் எரிகோவின் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யனுமாயிருந்த சகே எனப்பட்ட ஒரு மனுஷன். இந்த சகை குறித்து வேதம் சொல்லுது, அவன் ஆயக்காரருக்கு தலைவன், ஐஸ்வர்யவான். இவன் இயேசு ஏன் வீட்டுக்கு கூப்பிடுறான்? விருந்து கொடுக்க. அந்த நாட்களில் இப்படிப்பட்ட பணக்காரர்கள் விருந்து கொடுக்கும் பொழுது என்ன செய்வாங்கன்னா, தனக்கு அறிமுகமான அதே போல பணக்காரர் என்ன செய்வாங்க? விருந்து கூப்பிடுவாங்க. மத்தேயு ஒரு ஆயக்காரன். அவன் மன திரும்பின உடனே லூக்கா 5 அதிகாரம் வாசித்தீங்கன்னா லேவின்னு சொல்லப்படும். இயேசு வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து கொடுக்கும்போது மற்ற ஆயக்காரர் என்ன செய்திருந்தான்? கூப்பிட்டுருந்தான். அதே போல சகை என்ன பண்ணான்னா, இவன் ஆயக்கார் தலைவங்கிறனால இயேசு வீட்டுக்கு கூப்பிட்டவன் இப்ப யாரையும் வீட்டுக்கு விருந்து கூப்பிடுறான்? ஆயக்காரர்களையும் கூப்பிடுறான். அங்க என்ன நடந்திருக்கும்? இயேசு விருந்துக்கு வராரு, சகை வீட்டுக்கு வராரு. சகை வீட்டில் ஆயக்காரெல்லாம் கூடும்போது ஏசு சும்மா சாப்பிட்டு போயிருப்பாருன்றீங்க. என்ன பண்ணியிருப்பாரு? நான் நினைக்கிறேன் சகை எழுதி நின்றுப்பான். மற்ற ஆயக்காரெல்லாம் பார்த்து சொல்லியிருப்பான், ஏப்பா இது வரைக்கும் என்ன நீங்கள் வேற மாதிரி பார்த்துருப்பீங்க, பணாசக்காரனா பார்த்துருப்பீங்க. நான் மனம் திரும்பிட்டேன்ப்பா. நான் இவ்வளோ நாள் வசனத்தை மீறி நடந்துட்டேன். இனி என் சொத்துல பாதி ஏழைகளுக்கு கொடுத்துட போறேன். 4 மடங்கு எவன் விட்டாலும் ஏமாத்தம் 4 மடங்கு திருப்பி கொடுத்துட போறேன். வழியிலேயே தீர்மானம் பண்ணிட்டேன். நான் மனம் திரும்பிட்டேன். இப்போ இவன் சொல்ல சொல்ல இவனால இடறி போன மற்றவன் என்ன ஆயிட்டாங்க? மனம் திரும்புகிறான். இதைத்தான் கர்த்தர் பரிசுத்தமாக்குகிறார். ஏன்னா நாம் சில தவறுகள் செய்யும் பொழுது, நம்முடைய தவறினால் மற்ற இடறி போகும் பொழுது, நம்மை கொண்டே இடறி போனவர்களை கர்த்தர் மீட்டெடுக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் 1 பேதுரு 2:9 சொல்கிறது. உங்களை அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தவர். நாம் முதல் எங்க இருந்தோமா? அந்தகாரத்தில் இருந்தோம். இன்னைக்கு கர்த்தர் இருட்டில் இருந்து கொண்டு வந்துட்டாரு, வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. நாம வந்துட்டோம். நாம இருட்டில் இருந்தப்ப நம்மை பார்த்து நிறைய பேர் இடறிப்பு எங்க இருக்கிறான்? இருட்டில் இருக்கிறான். இப்ப நாம வெளிச்சத்துக்கு வந்துட்டோம். நம்மனால இடறி போனா பார்த்தீங்களா? அவனை நம்மை கொண்டே வெளியே கொண்டு வருவதற்கு அவன் கண்களுக்கு முன்பதாக நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்ம வாழ்க்கை சாட்சியாக மாற்றி, சாட்சியுள்ள நம்ம வாழ்க்கையை பார்த்து அநேகர் திரும்ப மீட்டெடுப்பதுதான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சில பாவம் செய்திருப்பீங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ், சகவாசம், உறவுகள், இவங்க மத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பொல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பீங்க. உங்களை பார்த்து 4 பேர் குடிகாரனாக மாறி இருப்பான். உங்களை பார்த்து 4 பேர் பொய் பேசுனா மாறி இருப்பான். உங்களை பார்த்து 4 பேர் கெட்ட வார்த்தை பேசுனா மாறி இருப்பாங்க. உங்களை பார்த்து 4 பேர் சில தவறான காரியம் கற்றுக்கொண்டு இருப்பாங்க. இப்போ உங்களை ஆண்டவர் சிட்சித்து உங்களை மனம் திரும்ப பண்ணி பரிசுத்தப்படுத்துகிறார். எங்க வச்சு பரிசுத்தப்படுத்துறாருன்னா, அவன் கண்ணுக்கு முன்னாடியே. நீங்க பாவியா இருந்தப்ப எப்படி வாழ்ந்தீங்க அவன் பார்த்தான். இப்ப நீங்க பரிசுத்தமாக எதுக்குன்னா, உங்க பரிசுத்தமாகுதலை பார்த்து உங்களால இடறி போன அவர்கள் திரும்ப தேவனிடத்தில் வரும்படி தேவன் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிப்பது நம்ம சமாதானமா அவர் பின்பற்ற, அதுக்கு தான் சர்வ வல்லவர் ஜெபத்தை கேட்கிறார். ஏன் நம்மை பரிசுத்தமாக்குகிறார்? நம் மூலமாக இடறி போன அநேகரை மீட்டு கொண்டு வர. அதனாலதான் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். நீங்க சில தவறு பண்ணும் பொழுது, துணிகரமாக நடக்கும் பொழுது, துணிஞ்சு போய் பேசும் பொழுது, சில தவறுகள் ஊர் அறிய நீ செய்யும் பொழுது, நீ வேலை சில இடத்துல நீ கிறிஸ்தவன் தெரியும், ஆனா நீங்க போய் பேசுறீங்க, திருடுறீங்க, அதை 4 பேர் பார்க்கறான். பா ஞாயிற்றுக்கிழமை வேணா பைபிள் எடுத்து சர்ச்சுக்கு போறான், அவனே இதை செய்யறான், நான் செய்யக்கூடாதா? உங்களை பார்த்து 4 பேர் இடறி போறான். இப்ப கர்த்தர் என்ன பண்றாருன்னா, உங்களால் இடறி போன அவனை மீட்கணும். அதுக்கு முதல்ல உங்களை தட்டுறாரு. உங்களை என்ன பண்றாரு? தட்டுறாரு. உங்களை தட்டி உங்களை சரிப்படுத்தி நீங்க மாறின உடனே இவன் உங்களை பார்த்து இடறி போனா பார்த்தீங்களா, அவன் உங்களை பார்க்கறான். பா அவரே திருந்திட்டாருப்பா, அவர் செஞ்ச தப்பு என்ன பாடுபட்டார் தெரியுமா, நாமளும் என்ன ஆயிடுவோம்? திருந்து. இதுதான் கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியம். அதுக்கு தான் உங்களை கர்த்தர் பரிசுத்தமாக்குகிறார். அப்ப தேவன் எதுக்கு நம்மை பரிசுத்தமாக்குறார்னா, நம்மால் இடறி போன அநேகரை திரும்ப தேவன் கொண்டு வர. அல்லேலூயா. நம்ம இடத்துல பரிசுத்தத்தை விரும்புறாருங்க. நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்புகிறார். அதே கர்த்தர் தான் நம்ம பரிசுத்தமாகணும்னு விரும்புகிறார். கடைசி ஒரு வார்த்தை வாசி, 2 கொரிந்தியர்
1வது வசனத்தை வாசிங்க. வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். எதை பூரணமாக்கணுமா? எதை பூரணமாக்கணும்? பரிசுத்தமாகுதலை. நீ திருவிருந்து ஆறால் பங்கெடுக்க போறோம், அபாத்திரமாய் பங்கெடுக்காதன்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த சிந்தையோட பங்கெடுக்கும். ஏன்னா தேவன் நம்மை பரிசுத்தத்தில் பூரணப்படுத்த விரும்புகிற தேவன். உலகம் என்ன நினைக்குதுன்னா பணத்தில் பூரணமாயிரணும், வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள்ல நம்ம ஃபுல் செட்டில்ட் ஆயிடும், அப்படிதான் உலகம் நினைக்குது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இருக்க சின்ன வேலையா இருக்கட்டும், உனக்கு இருக்க கொஞ்சம் வருமானமா இருக்கட்டும், ஒரு அற்பமான வேலை பரவாயில்ல, எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கிறியோ அதில் இரு. ஆனால் எதுல வளர்ந்துகிட்டே இருக்கணும்னா பரிசுத்தமாகுதலில். அல்லேலூயா. உன் மாம்சத்திலையும் ஆவியில் உண்டான எல்லா அசுசி நீங்கி நீ பரிசுத்தமாக உன் லைஃப் ஸ்டைல் மாறிடும், உங்க எல்லைகள் மாறிடும். கர்த்தர் உங்களோடு இருக்கிற அந்த வாழ்க்கை உங்களை தலை நிமிரத்தான் பண்ணுமே ஒழிய ஒரு நாள் தலைகுனிய வைக்காது. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. பெரிய பெரிய பணக்கார தலை குனிஞ்சு போவான், ஆனா பரிசுத்தவான் தலை குனிய மாட்டான். பெரிய படிப்பாளி தோற்று போவான், ஆனா பரிசுத்தமாய் வாழ்கிறவன் தோற்று போக மாட்டான். பெரிய பதவியில் இருக்கிறவன், பெரிய திறமைகள் உள்ளவன், பெரிய காரியங்களை கற்றுக்கொண்ட அப்படிப்பட்ட மனிதர் கூட விழுந்து போகலாம். ஆனா பரிசுத்தத்தில் ஜாக்கிரதையா இருக்கிற எந்த மனிதனும் ஒரு நாள் விழுந்து போவதில்லை. அல்லேலூயா. அப்போ உங்க சிந்தை எதை யோசிக்கணும்னா, நான் இன்னும் பரிசுத்தமாகணும். எப்படி ஆகணும்? இன்னும் பரிசுத்தமாகணும். என் வாயின் வார்த்தை இன்னும் ஜாக்கிரதையாகணும், என் சிந்தையை இன்னும் காத்துக்கொள்ளணும், என் அந்தரங்க வாழ்க்கையில் இன்னும் நான் மனம் திரும்பணும், இன்னும் நான் சாட்சியா மாறணும். இப்படி நீங்க பரிசுத்தமாகல வளர 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 கர்த்தர் உங்களை அற்புதமாய் கொண்டு போவார். அல்லேலூயா. உங்க வாலிபத்தின் பரிசுத்தம் உங்களுடைய முதிர் வயதை மகிமையாக்கும். உங்க முதிர் வயதின் பரிசுத்தம் உங்கள் நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படுத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க வாலிபத்தில் எவ்வளவு உங்களை பரிசுத்தமா காத்துக்கொள்கிறீங்களோ உங்களுடைய முதிர் வயது அவ்வளோ மகிமையா இருக்கும். நீங்க உங்க முதிர் வயதில் எவ்வளவு உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள பிரயாசப்படுறீங்களோ உங்க நித்திய ஜீவன் மகிமையா இருக்கும். அல்லேலூயா.